ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான பணிக்கனுபம் பங்கு தந்தை அருள்பணி நாயகம் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற எல்லா அருள் பணியாளர்களே, முக்கியமாக உறவினர் தந்தையர்கள், தந்தை சின்னப்பன், தந்தை ஆரோக்கியசாமி, தந்தை இரட்சகர் அடங்கிய அனைத்து அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, பாசமான உறவினர்களே, அனைத்து நம்பிக்கையாளர்களே, முக்கியமாக இன்றைக்கு 25 ஆண்டுகள் அருள் சகோதரியாக FIHM சபையில் நிறைவு காண்கின்ற அன்பான சகோதரி நாசரேத் மேரி அவர்களே, இன்றைக்கு முதலாக நம் ஆண்டவர் இயேசுவை உணவாக பெற இருக்கின்ற அன்பார்ந்த குழந்தைகள் அர்ஷிதா, வீர்கோ என்னும் பிள்ளைகளே, உங்கள் எல்லாரோடும் சேர்ந்து இன்றைக்கு வேண்டுவதில், முக்கியமாக இறைவனுக்கு நன்றி கூறுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. இது போதாதென்று தொடர்ந்து அருள் பணியாளர் சொல்லுகிறார், எந்நாளும் எவ்விடத்திலும் உமக்கு நன்றி செலுத்துவது தகுதியும் நீதியுமாகும், அது மீட்புக்குரிய செயலுமாகும் என்று நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் கூறுகிறோம். இந்த திருப்பலி ஒரு நன்றி திருப்பலி. முக்கியமாக எங்கள் அன்பார்ந்த சகோதரி நாசரேத்தின் அர்ப்பண வாழ்வுக்காக இறைவனுக்கு நன்றி. அவருடைய கடைசி தம்பி, அவர் பெற்றெடுத்த இந்த 2 பிள்ளைகளுக்காக இறைவனுக்கு நன்றி. இன்றைக்கு திருவாளர் அல்ஃபோன்ஸ், அவருடைய துணைவியர் அருள் மேரி, சிறு பிள்ளையிலிருந்து அவர்களை பார்த்து தான் நானும் வளர்ந்திருக்கிறேன். என்னை விட 5-6 ஆண்டுகள் பெரியவர்களாக இருந்தாலும் நாசரேத்தெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சின்னதிலிருந்து பக்கத்திலே தான் வீடு, அப்படி வளர்ந்திருக்கிறேன். அவர்களுடைய நம்பிக்கை, அந்த குடும்பத்தில் ஏற்கனவே அருள் பணியாளர் சின்னப்பன், அவர்களுடைய நம்பிக்கை, இன்னும் மற்ற உறவுகளின் நம்பிக்கை, கடின உழைப்பு, இறைவன் கொடுத்த வரமாக சகோதரி நாசரேத் பிறந்தது. அவருடைய மற்ற உடன்பிறப்புகள் அக்கா ஆரோக்கிய மேரி, அதே போல் தம்பி ஆண்டனி ராஜ், திரிகால மேரி, இவருடைய குடும்பங்கள், லூர்துராஜ், அவருடைய துணைவியார், ஃபாதருடைய அண்ணன் மகள், இவர்களுடைய குடும்பங்கள் எல்லாருக்கும் சேர்ந்து நன்றி கூறுகிறோம். அவர்களோடு இணைந்து நாம் இன்றைக்கு நன்றி செலுத்த மிகவும் கடன்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அருமையான விவிலிய பகுதிகள். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட 2ஆம் வாசகத்தில் பவுல் எப்படி எல்லாவற்றை விட, எல்லாரை விட மிகப்பெரிய சொத்து நம் ஆண்டவர் இயேசுதான் என்று சொல்வதை நாம் புரிந்து கொண்டோம். அன்பார்ந்த அர்ஷிதா, வீர்கோ, இயேசுதான் மிகப்பெரிய கொடை. ஈடு இணை எதுவுமே கிடையாது. அழகாக இருக்கும் உங்கள் ட்ரெஸ்ஸு, தேவையானதெல்லாம் பெற்றோர், தாத்தா பாட்டி எல்லாம் வாங்கி கொடுக்கிறார்கள். மிகப்பெரிய கொடை ஆண்டவர் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை. பவுல் சொல்லுகிறார் பாருங்கள், இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம், இதன் பொருட்டு எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். இன்னும் ஒரு இடத்த, இதை பொருட்டு எல்லாவற்றையும் குப்பை என்று கருதுகிறேன். இயேசுதான் ஒப்பற்ற செல்வம். எங்கள் அருள்மரி அக்கா சொல்லி கொடுத்துருப்பாங்க, நாசரேத்துக்கு சின்ன பிள்ளையிலிருந்து கடவுள் மீது பற்று குறையவே கூடாது என்று, இயேசுதான் ஒப்பற்ற செல்வம் என்று, தான் ஒரு கன்னியராக வேண்டும், அருள் சகோதரியாக வேண்டும் என்று தான் இந்த அழைப்பை தேர்ந்து கொண்டார்கள். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், அனைத்தையும் இழந்துவிட்டேன் அவருக்காக. நாசரேத் சிறு பிள்ளையிலிருந்து
ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இந்த பாண்டிச்சேரி ப்ளூ சிஸ்டர்ஸ் சபையிலே சேர்ந்ததிலிருந்து இது நாள் வரை ஆண்டவர் செய்த அத்தனையும் நினைத்து பார்த்து இந்த நேரத்தில் நன்றி கூற வேண்டும். குறிப்பாக இந்த அன்பான பெற்றோருக்காக, அவருடைய நம்பிக்கைக்காக, கடின உழைப்புக்காக நன்றி கூற வேண்டும். சபையில் திறமையோடு நீ பெற்றுக்கொண்ட பயிற்சி, உன் திறமைகள் வளர்ந்தது. நான் என்னுடைய பாடலில் எழுதியிருந்தேன், திறமைகள் பல தந்து ஆசீர்வதித்தாய், உருவாக்கம் தந்து உயர வைத்தாய் என்று நாம் கேட்டோம். அதே போலத்தான் ஆண்டவர் எவ்வளவோ செய்கின்றார் நம் ஒவ்வொருவருக்கும். அது எல்லாவற்றுக்கும் நன்றி கூற வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு எத்தனையோ துன்பங்கள் கூட அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்க விரும்புகிறேன். சில பேர் சொல்லுவாங்க, சாமியார் சிஸ்டர் மணி அடித்தா சாப்பாடு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு இருக்கிற வேதனை, கஷ்டம் எல்லாம் தெரியாது. ஒரு வீட்டார்கிட்ட திட்டு வாங்கிறதே பெரிய கஷ்டம், ஊரெல்லாம் சேர்ந்து திட்டுவாங்க. சில நேரத்தில் மேம்போக்காக பார்க்கும்போது சுலபமான வாழ்க்கையாக தெரியலாம். எவ்வளோ வேதனை. நான் சொல்வதுண்டு, நீ எதற்காக குருவாக வேண்டும், எதற்காக கன்னியராக வேண்டும்? இயேசுவனுடைய துன்பத்தில் அவரை ஒத்திருக்க விரும்புகிற அன்றைக்கு உயிர்த்த ஆண்டவர் தன்னுடைய ஆதார் கார்டை காட்டினார், ஆணியால் உண்டான தழும்புகளை காட்டினார். இதுதான் குருவானவர்களுடைய கன்னியர்களுடைய தழும்புகள். ஆண்டவரை, என்னை சிறுமைப்படுத்தினீர், என்னை துன்பத்துக்கு ஆளாக்கினீர், அனுமதித்தீர். உம்மை நான் அதிகமாக சார்ந்திருக்க வேண்டியிருந்தது. தாட்சியை கற்றுக்கொண்டேன், நம்பிக்கையை கற்றுக்கொண்டேன், இரக்கத்தை கற்றுக்கொண்டேன் என்று எல்லாரும் நம்முடைய துன்பங்களுக்காக கூட இந்த நாளிலே நன்றி சொல்ல வேண்டும். Nazareth, thank the Lord for all the sufferings. Through them, the Lord has really strengthened you, formed you, and really carved out of you a very good personality. ஆண்டவரிடம் இந்த நேரத்தில் நன்றி நிறைந்த உள்ளங்களால் ஆண்டவரை நோக்கி நம் இதயங்களை எழுப்ப வேண்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேற தொடர்ந்து ஓடுகிறேன். யூ லுக் பேக் அட் த பாஸ்ட். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் நன்றாக செய்திருக்கலாமோ? இது ஜூபிலி சமயம் எல்லாம் நான் போகின்ற இடமெல்லாம் சொல்வேன், இட் இஸ் லைக் pressing the reset button in the computer. மீண்டும் புதிதாய் தொடங்குவது. இன்றைக்கு தான் புதிய ப்ரொஃபஷன் கொடுத்த ஒரு சகோதரி மாதிரி தொடங்கி நல்லது செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் ஆண்டவர் உனக்கு மீண்டும் உணர்த்துகிறார், நீ அழைக்கப்பட்டதன் நோக்கம் நிறைவேற வேண்டும். பல நேரங்களில் அழைப்பு வாழ்க்கையின் தொடக்கத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. பவுலடியாரிடம் தொடக்கத்தில் சொன்னாரோ என்னவோ, மத்தியிலே சொல்லுகிறார், கடைசியிலே சொல்லுகிறார். 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ தொடர்ந்து போக வேண்டும், இந்த நகரில் இன்னும் உனக்காக மக்கள் இருக்கிறார்கள் என்று பவுலை உறுதிப்படுத்துகிறார். 25 ஆண்டுகள் முடிந்து இத்தனை பேருடைய பிரசன்னத்தினால் இன்றைக்கு ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். நம்ம எல்லாரையும் உறுதிப்படுத்துகிறார். நானும் உன்னோடு இருக்கிறேன், தொடர்ந்து நீ நிறைவேற்றி முடிக்க வேண்டிய கடமைகள் இருக்கின்றன என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பார், பிறகு இன்னும் கொஞ்சம் 2-3 அதிகாரம் தாண்டி இந்த திருத்தூதர் பணியில் நாம் பார்க்கிறோம், நீ எருசலேமிலே சாட்சி பகர்ந்தாய், நீ இன்னும் சாட்சி பகர வேண்டியது, ரோமையிலே சாட்சி பகர வேண்டியது இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார் பவுல். அதுபோல வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்வதாக உணர்ந்து கொள்ளலாம். அன்பார்ந்த புதுநன்மை வாங்க போகின்ற குழந்தைகளே, உங்களுக்கும் இன்றைக்கு ஆண்டவர் நான் உன்னோடு இருக்கிறேன். அதே தான் இன்றைய நற்செய்தி. என்னோடு இணைந்திருங்கள், இணைந்திருந்தால் அன்றி நீங்கள் கனி தரவே முடியாது. ஆண்டவர் வேண்டும், அவருடைய வல்லமை வேண்டும், அருள் வேண்டும், இரக்கம் வேண்டும். அப்போதுதான் நாம் கனி தர முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது.
இதில் கூட மிகுந்த கனி தரும்படி கழித்து விடார். நம்முடைய துன்பங்கள் எல்லாம் எதற்காக? நாம் இன்னும் அதிகமாக பலன் தர வேண்டும் என்பதற்காக. அவரோடு இணைந்து இல்லை என்றால் தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போய்விடுவோம். நம்முடைய பலம், உறவுகள், பணம், நகை, வீடு எல்லாம் நம்மை காப்பாற்றவே முடியாது. கடவுள்தான் காப்பாற்ற முடியும். தொடர்ந்து ஆண்டவர் சொல்கிறார், என்னோடு நீங்கள் இணைந்திருந்தால் விரும்பியதெல்லாம் கேளுங்கள், அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் மிகுந்த கனி தர வேண்டும். அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்களும் மிகுந்த கனி தர வேண்டும். நன்றாக படிக்க வேண்டும். ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்து கொள்ள வேண்டும். இந்த முதல் வாசகத்தில் சோர்வடைந்து மனமொடிந்து போயிருந்தார் இறைவாக்கினர் எலியா. அந்த நேரத்தில் அவர், நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துவிடும், உமக்காகத்தானே பாடுபட்டேன், ஏன் எசபேல் அரசு என்னை கொல்ல தேடுகிறார் என்று சொல்லி பயந்து போய் ஓடி போகிறார். அன்றைக்கு கர்மேல் மலையிலே பாவாலின் போலி இறைவாக்கினர்களை வெற்றி கொண்ட அவர் இப்போது பயந்து ஓடுகின்றார். குதிரையை விட வேகமாக அரசவையை நோக்கி ஓடியவர் இன்றைக்கு பயந்து போகிறார். நாம் எல்லாரும் பயந்து போகலாம், ஆனால் நம் வாழ்க்கையில் ஆண்டவர் எந்நாளும் இருக்கிறார். ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார். எழுந்திரு, சாப்பிடு, தண்ணீரை குடி, சக்தி கொடுக்கிறார். நம்முடைய ஜெபம், ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய சாப்பாடு. அதை விட முக்கியமாக புனிதமிகு நற்கருணை நம்முடைய சாப்பாடு. அந்த ஆண்டவரை உண்டால் நாம் திரும்பி செல்லலாம். மீண்டும் தூங்கி விடுகிறார். 2ஆம் முறை தட்டி எழுப்பப்படுகிறார். எழுந்திரு, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்கிறது, ஓரேபை சென்று அடைய வேண்டும். எழுந்திரு, சாப்பிடு. அன்பார்ந்த வீர்கோம், அன்பார்ந்த அர்ஷிதா, இன்றைக்கு ஆண்டவர் முதன்முறையாக உங்களுக்கு சாப்பிடு, இதை வாங்கி பருகு. நீ படிக்க வேண்டும், உயர வேண்டும், பெற்றோரை, உறவுகளை காப்பாற்ற வேண்டும், பெருமை சேர்க்க வேண்டும். நீ போக வேண்டிய இடம் இன்னும் இருக்கிறது. இறுதியாக நாம் எல்லாரும் விண்ணகத்துக்கு போக வேண்டும். அங்கே ஓரேபுக்கு போனார். அங்கே ஆண்டவரை கண்டார். மெல்லிய தென்றல் காற்றிலே எலியா கண்டார். மீண்டும் அவருக்கு பணி கொடுக்கப்படுகிறது. போ, இஸ்ராயேலுக்கு அரசனை அபிஷேகம் செய், சிரியாவுக்கு அரசனை அபிஷேகம் செய். உன்னை தொடர்ந்து இன்னும் என் பணியை ஆற்ற ஒரு வழித்தோன்றலை, இறைவாக்குனரை உருவாக்கு. ஆண்டவர் சக்தி கொடுப்பார், உற்சாகம் கொடுப்பார், உந்துதல் கொடுப்பார். தொடர்ந்து வாழ அவரை மகிமைப்படுத்த நமக்கு ஆற்றல் கொடுப்பார். அதெல்லாம் நிறைந்ததுதான் நம்முடைய நம்பிக்கை வாழ்வு. இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்வோம், அவரை நம்புவோம். அவருடைய வார்த்தை, புனிதமிகு நற்கருணை நம் உணவு. அவற்றால் தான் இதயம் வளரும் என்று எந்நாளும் உணர்வோம். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, விண்ணக அரசி, இந்த 3 பேருக்காக, நம் எல்லாருக்காக பரிந்து பேசுவார்களாக. ஆமென்.